ஆனால்பட்ட ரஜினியெல்லாம் நெருக்கடிக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிட்டார். இவர் நம்முடைய விஜய் தான் தாக்கு பிடித்து நிற்கிறார், அவர் தான் சாதிப்பார் என்பதை சொல்வதற்கு இவர்களுக்கு ரஜினியை உரண்டை இழுக்க வேண்டியது. காலம் பேசாத, ஆனா காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்றாரு. உன்னை தோற்கடிக்கும் காலம் என்று சொல்ல வருகிறார். நீ அஞ்சியதே நம் மூடி இருந்தால் தான் கைக்குள் வைரம் வைத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள். திறந்து விட்டால் இது வெறுங்கையாக இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆகவே அஞ்சி ஓடினார். லாட்டரி சீட்டு வைக்கிற மனிதனை கொண்டா 2வது வைத்திருந்தால் ஒரு கட்சி விளங்குமா? சாராயம் விற்கிறவன் 10 ரூபா பாட்டில் 10 ரூபாய்க்கு விற்றாலும் விற்கிறது சாராயம். நாளைக்கு விஜய் முதலமைச்சராக வந்தால் ஆதவ அர்ஜுனா உள்துறை அமைச்சராக இருப்பார். விளங்குமா அந்த கட்சி? விளங்குமா? மே மாதம் விஜயினுடைய அரசியல் என்ன என்பது விஜய்க்கு புரியும். கட்டின பொண்டாட்டியே நமக்கு சாதாரண ஒர்த்து இல்லைன்னா அப்புறம் உலகத்தில் எதுதான் ஒர்த்து? இந்த மாதிரி நாகரிகம் நீ முதலமைச்சரான பிறகு நாடு முழுவதும் பரவினா அது நாடு நாசமாகி போய்விடும். கருணாநிதி மகள் கனிமொழி, விஜய் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் போதிக்கின்ற ஒழுக்கம் நாட்டினுடைய ஒழுக்கமானால் வீதியில் ஒரு பெண்ணு நடக்குது. ராகுல் காந்தி உண்மையிலேயே விஜயோடு சேர்ந்து வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு புதிய அரசியலை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி செயல்படாமல் இருக்கிறது, செயல்பட வைக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். ஆனால் அது நடக்க முடியாமல் போனதற்கு உண்மையான காரணம் நான் சொல்லுவேன். எடப்பாடி 2 நாட்களுக்கு முன்னால் சொல்லுகிறார், விஜயோடு கூட்டு இல்லை, என்னோடு அவர்கள் பேசவும் இல்லை, அது வாய்ப்பு இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். அமித்ஷா பேரம் பேசினார் என்று சொல்லுற மறுநாள் கொக்கி போட்டு தூக்கி விடுவார். பேரம் பேசினால் தப்பித்து வந்து விடுவாயா நீ? குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழகருப்பையா அவர்கள். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா சார்? சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எலெக்ஷன் டேட்டும் அறிவிச்சிட்டாங்க. இப்போ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா எது பேசினாலுமே அது ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு சர்ச்சையாக மாறுது. சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ரஜினியை திமுக மிரட்டினதுனால தான் அவர் அரசியலுக்கு வரல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, அது அப்படி கிடையாது, அவர் மிரட்டலுக்கு பணியக்கூடியவர் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இப்போ ரஜினி அவர்களுமே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இது? இல்லை, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அதாவது விஜயை புகழ்வதற்கு இதற்கு முன்னால் வந்தவர்களெல்லாம் அரண்டு ஓடி போய் விட்டார்கள். திரைப்படத்துறையிலிருந்து வந்தால் வெற்றி பெற்று விட முடியுமா? இவர்களுடைய நெருக்கடிக்கெல்லாம் தாக்கு பிடிக்க முடியுமா? ஆனால்பட்ட ரஜினியெல்லாம் நெருக்கடிக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடிவிட்டார், இவர் நம்முடைய விஜய் தான் தாக்கு பிடித்து நிற்கிறார், அவர் தான் சாதிப்பார் என்பதை சொல்வதற்கு இவர்களுக்கு ரஜினியை உரண்டை இழுக்க வேண்டியது இருக்குது. என்ன, அவர் ஏதோ ஒரு காரணம் பற்றி நான் கேள்விப்பட்டது, பிஜேபியினுடைய ஆதிக்கம் அதிகமாக நம் மீது விழக்கூடும். அந்த அவர் ஒரு அர்ஜுனா என்கின்ற ஒருவர் தான் பொதுச் செயலாளராகலாம் வந்தார். முழுக்க பிஜேபி அவரை இயக்கக்கூடிய நிலைமை வந்துவிட வேண்டாம், நாம் சுதந்திரமாக இருப்போம் என்று கருதித்தான் அவர். ஆகவே யாருக்கும் அஞ்சியல்ல, இன்னொருடைய அச்சுறுத்தலுக்கோ அல்லது அவருடைய செல்வாக்குக்கோ ஆட்படக்கூடாது என்பதற்காக அவர் அரசியலை விட்டு விட்டார் என்று தான் நான் அப்பொழுது அறிந்திருந்தேன். எனக்கு அது தெரியவில்லை. ஆனால் இவரை விட எத்தனையோ மடங்கு செல்வாக்குள்ளவர் அவர். அவர் வருவது பெரிய அளவுக்கு பரபரப்பு ஊட்டி கொண்டிருந்தது. பிறகு ஒன்றுமில்லாமல் போய்விட்டது, அது இருக்கட்டும். ஆனால் வெறும் கூட்டத்தை வைத்து கொண்டே எம்ஜிஆர் இவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால், எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், ஆகவே நாங்களும் வெற்றி பெற்று விட முடியும் என்று நினைக்கிறார். எம்ஜிஆர் வெற்றி பெற்றார், என்டி ராமாராவ் வெற்றி பெற்றார், தெலுங்கினுடைய மானம் பறிபோய் விட்டுவது என்று மைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடி என்டிஆர் நிலை பெற்றார். ஒரு தெலுங்கானா ஆந்திராவினுடைய முதலமைச்சரை ராஜீவ்காந்தி அவமானப்படுத்தி விட்டார். அதில் அவருடைய மானம் பறிபோகவில்லை, ஆந்திராவின் மானம், தெலுங்கனின் மானம் பறிபோய்விட்டது என்று சொல்லி அந்த தெலுங்கு தேசியத்தை விதைத்து என்டி ராமாராவ் வந்தார். எம்ஜிஆர் அந்த கட்சியை வளர்த்ததே எம்ஜிஆர் தான். அண்ணாவோடு சேர்ந்து 2வது இடம் எம்ஜிஆருக்கு தான். அடுத்து எம்ஜிஆர் விஜய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிக்கிட்டு போயிருக்க. 15 ஆண்டு 18 ஆண்டு இருந்தார். திராவிட பொன்னாடே போன்ற பாடல்களினால் சின்ன ஊர்களுக்கெல்லாம் அந்த திராவிடத்தை எடுத்து சென்றார். திமுகவினுடைய கொடி எது, அண்ணா யார் என்றெல்லாம் 15-20 ஆண்டுகள் காட்டி அவருடைய குண்டடிப்பட்ட படத்தை போட்டு தான் திமுக ஆட்சிக்கு வர வேண்டிய நிலை இருந்தது ஒரு கட்டத்தில். என்ன, ஆகவே அவர், நீ உனக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வேறுபாடு சொல்கிறேன், இதற்கு இவர்களால் பதில் சொல்லவே முடியாது. தனி கட்சி ஆரம்பித்தார். ஆரம்பித்த உடனே திண்டுக்கல் இடைத்தேர்தல் இருந்தது பாராளுமன்றத்திற்கு. அஞ்சி ஓடவில்லை. நான் யார் என்று காட்டுகிறேன் என்று களத்தில் இறங்கினார். தான் யார் என்று தானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். 4 கட்சிகள் களத்தில் இருந்தன.
3 கட்சிகளும் சேர்ந்து 49 விழுக்காடு வாக்குகள் வாங்கின காமராஜர் உயிரோடு இருந்தார் தலைவர். அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஒருவராக 51% வாக்குகள் வாங்கினார். ஜனநாயகத்தில் 30-35% வாக்குகள் வாங்கி கூடுதலாக 2-3% வாக்குகளின் காரணமாக வெற்றி பெறுகிறவர்களைத்தான் நாம் பார்த்துருக்கிறோமே தவிர 50 தாண்டி வாக்கு பெற்று 3 கட்சியையும் கீழே தள்ளி தான் ஒருவனாக வெற்றி பெற்ற பிறகு அந்த குதிரை திரும்பி பார்க்கவே இல்லை. அவர் தன்னை முதலில் களத்தில் நிறுத்தி மெய்ப்பித்து கொண்டார். உனக்கு திண்டிவனம் தேர்தல் இருந்தது, பிற தேர்தல்களெல்லாம் வந்தன, கையை திறந்தால் வெறுங்கை என்று தெரிந்துவிடும் என்று அஞ்சி ஓடினாயே. ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு. இடைத்தேர்தலில் நின்று, ஈரோடு தேர்தலில் நின்று, திண்டிவனம் தேர்தலில் நின்று நீ யார் என்று காட்டு. அதே மாதிரி ஒரு பெருவாரியான வாக்கு வேறுபாட்டில் நீ வெற்றி பெற்று எம்எல்ஏயாக ஆகியிருந்தால் இருக்கிற கட்சிக்காரனெல்லாம் இங்கே வந்திருப்பானே. 26 கட்சி இந்த பக்கம் திரும்பிடுவான். அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சின்ன தேர்தல், இதெல்லாம் தலைவர் நிற்க மாட்டார். என்ன அது எம்ஜிஆர் நின்றார், என்ன நிற்க மாட்டார்? சின்ன தேர்தல் என்ன பெரிய தேர்தல்? நீ யார் என்று தெரிந்து கொள்வதற்கு உனக்கும் பயன்படும், நீ யார் என்று மெய்ப்பிப்பதற்கு உலகத்துக்கும் பயன்படும். நீ அஞ்சியதே நம் மூடியிருந்தால்தான் கைக்குள் வைரம் வைத்திருக்கிறான் என்று நினைப்பார்கள், திறந்து விட்டால் இது வெறுங்கையாக இருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆகவே அஞ்சி ஓடினாய். ஏனென்றால் உன்னுடைய முழு பலத்தையும் இந்த சட்டமன்றத்திற்கு வருகின்ற போது காட்டினால் யாரும் வருவார்கள் என்பது உன்னுடைய கருத்து. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் 3 ஆண்டுகளாக ஒரு சோதனை, நீ அதில் உன்னை மெய்ப்பித்து கொண்டிருக்க வேண்டும், அதில் மெய்ப்பித்து கொள்ளவில்லை. 2வது சோதனை ஒன்று நீ செய்தாய், அதிலும் நீ தோல்வி அடைந்தாய் என்று நான் சொல்லுகிறேன். ஆட்சியில் பங்கு தருகிறேன், திருநெல்வேலி நெய் அல்வா தருகிறேன் என்று சொல்லி ஒருவனும் ஆட்சியில் பங்கு தர மாட்டேன் என்கிறான். திமுக ஆட்சி தான் நடைபெறும் என்று சொல்லிவிட்டார். எடப்பாடி தெளிவாக சொல்லிவிட்டார், தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகவே நீங்கள் எத்தனை தடவை தேசிய கட்சி கூட்டணி என்று சொன்னாலும் எடப்பாடி விடாமல் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று அடுத்தடுத்த நாளே பிரதம மந்திரிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் சொல்லுகிறார், உறுதியாக இருக்கிறார். ஆகவே அவர்கள் 2 பேரும் இடம் கொடுக்காத இடத்தில் வருகிறவனுக்கெல்லாம் மந்திரி பதவி தருகிறேன் என்று கூவி அழைத்தும் 3 ஆண்டு காலத்தில் ஒருவன் வரவில்லை. ஒரே ஒருவன் வந்தான். அவன் உன்னை காட்டி பேரம் பேசுவதற்கு அதை பயன்படுத்தி கொண்டானே தவிர, காங்கிரஸ்காரன் உன்னை காட்டி ஒரு 3 இடமும் ஒரு ராஜ்யசபாவும் வாங்குவதற்கு பயன்படுத்தி கொண்டானே தவிர அவன் உன்னிடம் வருவதாக இல்லை. ஏனென்றால் 2 கருத்து இருந்தது. விஜயோடு சேர்ந்து மூழ்கி போவது ஒரு நிலை. இவனை காட்டி மிந்தி காட்டுவதற்கு ஆள் இல்லை. ஒன்று அங்கே இருக்க வேண்டும், இல்லை அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என்றார். அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டார்கள், பிஜேபி இருக்கிறது. ஆகவே இந்த காக்காய்க்கு நீ திங்கலைன்னா காக்காய்க்கு போட்டுருவேன் அப்படின்னு அம்மா சொல்கிறாள்ல, காக்கா அங்கே வந்து நிற்கும், காக்காயும் எதிர்பார்க்கும், ஆகா நமக்கு போடுறேன்னு சொல்கிறா, பெத்த பிள்ளைக்கு போடாமல் காக்காயை காட்டுறது தான், அதுக்கு போட்டுருவேன்னு சொல்லுவாளே தவிர ஒரு காலத்துலேயும் அவன் காக்காய்க்கு போடுறதே இல்லை, பிள்ளைக்கு தான் ஓட்டுவான். அப்போ காங்கிரஸ் தலைமைக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. காங்கிரஸ் விஜயை காட்டி அவர்களுடைய இடத்தை பெருக்கி கொண்டார்கள். ஒரு நெருக்கடியை உருவாக்கி, நாங்கள் சும்மா திருமாவளவன் போல ஆட்டுக்குட்டி போல, திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சிகளைப் போல பின்னால் திரிகிறவர்கள் இல்லை. நாங்கள் என்ன இருந்தாலும் ஒரு தேசிய கட்சி உன்னை ஒரு நெருக்குகிறோம் என்று நெருக்கினார்கள். நாங்களும் ஒரு தகுதியான கட்சி தான் என்று ஒரு நெருக்கடி கொடுத்து பார்த்தார்கள். கொடுத்து 3 இடம் கூட வாங்கினார்கள், அவ்வளோதான். அதற்கு மேல் ஒன்று நடக்காது. அதற்கு காரணம் ஒன்று சொல்லுகிறேன். ராகுல் காந்தி உண்மையிலேயே விஜயோடு சேர்ந்து வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு புதிய அரசியலை தமிழ்நாட்டில் தொடங்க வேண்டும். காங்கிரஸ் கட்சி செயல்படாமல் இருக்கிறது, செயல்பட வைக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். விஜயோடு சேர்ந்து வெற்றி பெற முடியாது என்று தெரியும், அங்கே சேர்ந்தால் வெற்றி பெற முடியும், இங்கே வெற்றி பெற முடியாது என்று தெரியும். இருந்தாலும் காங்கிரஸை செயல்பட வைப்போம் என்பதற்காகவும் இவனை கையில் வைத்துக்க வேண்டியதானே, விஜயை கையில் பிடித்து கொள்ள வேண்டியதானே. இதுக்கு ஆடுமான் பின்னாடி வர வேண்டிய ஆடு தானே. தலைமை தேசிய தலைமை எங்கே இருக்கிறது, இவர் எங்கே இருக்கிறார்? 2 பேரும் கூட்டணி சேர்ந்தால் பேருக்கு தான் விஜய் இருப்பாரே தவிர உண்மையான தலைமை காங்கிரஸுக்கு மாறிவிடும். இவர்கள் அனுபவப்பட்டவர்கள், சரி. ஆனால் அது நடக்க முடியாமல் போனதற்கு உண்மையான காரணம் நான் சொல்லுகிறேன். காங்கிரஸுக்குள் திமுக விசுவாச காங்கிரஸ் ஒன்று இருக்கிறது. அதை நம்முடைய ராகுல் காந்தி எதிர்பார்க்கவில்லை. 13 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து திமுகவிடம் இடம்பெற்று ஜனநாயக காங்கிரஸ் பேராலே மூப்பனார் ஆரம்பித்தது போல சிதம்பரம் தலைமையில் ஆரம்பித்து அந்த அணியில் நிற்பது என்று ஒரு முடிவு செய்து விட்டார்கள். இந்த தகவல் தெரிந்த பிறகுதான் ராகுல் கீழே இறங்கி வந்து சரி 3 இடம் குலத்தாரங்கள் வாங்கி கொள்கிறோம். ஏனென்றால் கட்சி உடைந்து விட்டால் கேவலமாக போய்விடும். முன்பு மூப்பனார் ஒரு முறை உடைத்து
நரசிம்மராவ் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. நரசிம்மராவ் சேரச் சொன்னது ஒரு அணியோடு, மூப்பனார் சேர்ந்தது வேறு அணியோடு. அப்பொழுதுதான் ரஜினி எல்லாம் பிரச்சாரத்துக்கு வந்தார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த 13 எம்எல்ஏக்களும் நாம் விஜயோடு சேர்ந்தால் வெற்றி பெற முடியாது என்று தான் எல்லா எம்எல்ஏக்களும் திமுக விசுவாச எம்எல்ஏக்களாக அங்கே இடமாங்குவதற்கு நின்றார்கள். ஒரு கட்சி உடைந்து விடும் என்கின்ற நிலையில் ஏன் இங்கே வந்தால் வெற்றி பெற முடியும் என்றால் அதில் என்ன, விஜய் ஆட்சிக்கு வந்து விடுவார் என்றால் ஆட்சியில் பங்கு வாங்கலாமே. அவர் பங்கும் தருகிறேன் என்று சொல்லுகிறார். இவர்களும் 60-70 இடங்கள் வாங்குவார்கள். அதனால் தாமாக மந்திரியாக வரலாம். 60-70 எம்எல்ஏக்கள் வருவதை விட்டுவிட்டு 2-3-5-6 மந்திரிகள் வருவதை விட்டுவிட்டு மீண்டும் திமுகவோடு போய் கொத்தடிமையாக ஆனதற்கு என்ன காரணம் என்றால், இந்த படகு கரை சேராது என்பது அவர்களுக்கு தெளிவாக தெரிந்தது. ஓகே சார், இப்போ நீங்களே சொல்றீங்க விசிகா 2 காரணம். இந்த படகு கரை சேராது. ஆகவே அங்கே உள்ள 15-13 எம்எல்ஏக்கள் வந்து திமுக விசுவாச எம்எல்ஏக்களாக இருந்தார். 2 அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளிலும் திமுக விசுவாச விடுதலை அதுதான் சார் கேட்க வந்தேன். இப்போ வந்து விசிகாலையும் கம்யூனிஸ்ட்டும் வந்து தொடர்ந்து அவங்க கூடவே வராங்கன்னு சொல்றீங்க. ஆனா அவங்களுக்கு இன்னும் தொகுதி வந்து எவ்வளோன்னு உறுதி செய்யப்படல. சிபிஐக்கு 5 தான் கொடுத்திருக்காங்க. ஏன் திருமாவளவனால் ஓங்கி பேச முடியாது என்றால், அவருடைய கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் அவர்களுடைய உடல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறதே தவிர அவர்களுடைய மனம் திமுகவோடு இருக்கிறது. 5 ஆண்டு காலத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள், அவர்களுக்கு வேண்டிய காரியங்கள் பண்ணி கொடுத்தது, அவர்களை பலப்படுத்தியது. சிபிஐயும் சிபிஎம்மும் பழைய கால புரட்சிகர அமைப்பாக இருக்கிறது. 25 கோடியை என்றைக்கு திமுகவிடமிருந்து வாங்கி கொண்டார்களோ அன்றைக்கே அந்த கட்சி தன்னுடைய முனையை இழந்து விட்டது, மழுங்கி போய்விட்டது என்று சொல்கிறேன். முனை போய்விட்டால் மழுக்கமாகிவிடும், ஆகிவிட்டது. விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைமை அதுதான். விடுதலை சிறுத்தைகளிலும் ஏற்கனவே எம்எல்ஏயாக இருக்கிறவனுக்கு இடம் கொடுக்காது என்று அவருடைய கட்சியில் இருக்கிறவன் சொல்லுகிறான். ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அவனெல்லாம் ஸ்டாலினுக்கு தான் விசுவாசமாக இருப்பான், ஆகவே கொடுக்காது என்று சொல்லுகிறான். இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் விடுதலை சிறுத்தையில் ஒரு விசுவாச விடுதலை சிறுத்தைகள், ஸ்டாலின் விசுவாச விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸிலே ஸ்டாலின் விசுவாச காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் என்று ஒவ்வொரு கட்சியிலும் இவர் தனக்குள் ஆட்களை நேரடியாக ஆட்சி தொடர்பு காரணமாக அவர்களை வளைத்து வைத்திருக்கிற காரணத்தினால் எந்த கட்சியும் தன் போக்குக்கு போக முடியாது. கடைசியில் அவர் தருகிற சட்டியில் அவர் ஊற்றுகிற குழம்பையும் சோத்தையும் வாங்கி கொள்ள வேண்டியதான். இப்போ தன்னோட கட்சியை மீறி இப்போ திமுக மேலே அதீத பாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உண்மை. இன்னும் நான் சொன்னது அதுதானே. விசுவாச காங்கிரஸ் ஒன்று இருக்கிறது, திமுக விசுவாச காங்கிரஸ், திமுக விசுவாச விடுதலை சிறுத்தைகள். புரியுதா? அந்த கட்சி ஒரு 10 ஆண்டுகள் ஸ்டாலினோடு சேர்ந்து பயணித்து விட்டால் ஸ்டாலினுக்கு தெரியும் மனிதனுடைய பலவீனம் எங்கே இருக்கிறது, எங்கே அடிக்க வேண்டும் என்று தெரியும். ஒரு சாதாரண கூட்டணி கட்சியில் ஆட்சியில் அவர்கள் பங்கில்லையே தவிர அவர்கள் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் அவர் செய்து கொடுப்பார். கான்ட்ராக்ட் வேணுமா வாங்கிக்கொள், பணம் வேணுமா வாங்கிக்கொள், உனக்கு வேண்டியவர்களுக்கு இடம் போட்டு கொடுக்க வேண்டுமா அதிகாரத்தில் பெற்றுக்கொள், விசுவாசமாக இரு. ஆகவே அவர்களுடைய மனம் ஸ்டாலினிடம் இருக்கும், உடம்பு அவர்களுடைய கட்சியில் இருக்கும். ஒவ்வொரு கட்சியிலும் விசுவாச திமுக, விசுவாச காங்கிரஸ், விசுவாச விடுதலை சிறுத்தைகள் என்று அவர் ஏற்படுத்திவிட்ட காரணத்தினால் ஒருவரும் அவரை விட்டு போக மாட்டான், போக முடியாது. இது ஒரு நியூ டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் சொல்வது. இது நடைமுறையை வைத்து நான் சொல்லுகிறேன். நானாக ஐ டோன்ட் இமேஜின் ஆல் தீஸ் திங்ஸ். திஸ் இஸ் த ப்ராக்டிக்கல் சைட் ஆஃப் தி பாலிடிக்ஸ். ஓகே சார், இப்போ ரஜினி அவர்கள் பற்றி பேசியிருந்தோம். அவர் அறிக்கையில் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லணும்னு சொல்கிறாரு. உன்னை தோற்கடிக்கும் காலம் என்று அவர் சொல்ல வருகிறார். அதுதான் என்று பொருள் சொல்லுகிறார்கள். எனக்கு தெரியாது அவருடைய அந்த வார்த்தைகள் பொதுவாக அமைந்திருந்தன. யூ வில் பி டிஃபீட்டட் இன் தி கம்மிங் எலெக்ஷன் அப்படிங்கிறது தான் அவருடைய செய்தி. நீ என்னை பற்றி கேவலம் பேசுகிற, நீ இந்த தேர்தலுக்கு பிறகு காணாமல் போய்விடுவாய் என்பது தான் காலம் சொல்ல போகின்ற செய்தி என்று அவர் சொல்வதாக எனக்கு சொல்லுகிறார்கள். பிகாஸ் தோஸ் பீப்புள் கேன் இன்டர்பிரட் ஹிஸ் ஸ்பீச். எனக்கு அது அவ்வளோதாக தெரியவில்லை. அதனுடைய பொருள் அதுதான் என்று சொல்லுவார். காலம் சொல்லும் என்றால் எனக்கு பொதுவாக அதனுடைய பொருள் பொதுவாக இருக்கிறது. அவர்கள் சொல்வது விஜய் வில் பி டிஃபீட்டட் இன் தி கமிங் எலெக்ஷன்ஸ், அட்டர் டிஃபீட். ஸோ ஹி வில் பி thoroughly thrown out, wiped out. இப்போ நீங்கள் பாண்டே சாரோட இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தீங்க, பேசுகிறப்பவே வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க. ஆனால் நிறைய பேர் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறப்ப நீங்கள் மட்டும் அது உறுதியாக எப்படி வாய்ப்பு இல்லை? ஊடகங்கள் உருவாக்குவது தானே இது. திமுக
ரொம்ப ஊடகங்களை கையில் வைத்திருக்கிறான். திமுக காரன் ரொம்ப ஊடகங்களை கையில் வைத்திருக்கிறான். பல ஊடகங்கள் அவர்களுக்கு குற்றவர் செய்கின்ற ஊடகங்கள் தான். அவர்களுடைய சர்வைவல் இத்தனை ஊடகங்கள் இருக்க முடியாது. இந்த ஊடகங்கள் அவுதே சர்வைவ் என்றால் அது ஸ்டாலினால் ஊட்டப்படுகின்ற ஊடகங்கள். அவை ஒவ்வொரு நாளும் ஒரு கருத்துக்களை ஏற்படுத்துகின்றன. பிஜேபியோடு கூட்டு சேரப்போகிறார், அமித்ஷாவோடு பேசப்போகிறார், அவர் அச்சுறுத்தப்படுகிறார் என்ற செய்திகளெல்லாம் பெரிய வதந்திகளாக பரப்பப்பட்டன. இதெல்லாம் பரப்பியது திமுக. எடப்பாடி 2 நாட்களுக்கு முன்னால் சொல்லுகிறார், விஜயோடு கூட்டு இல்லை, என்னோடு அவர்கள் பேசவும் இல்லை, அது வாய்ப்பு இல்லை என்று அவர் தெளிவாக சொல்லுகிறார். இவர் டெல்லிக்கு போவதற்கு முன்னாலேயே நான் பேசிய அந்த கூட்டத்தில் அவர் தெளிவாக சொன்னார், விஜயோடு கூட்டு இல்லை, அவர்கள் உங்களோடு பேசவும் இல்லை. ஆனால் பேசிக்கொண்டிருப்பதாகவும் அமித்ஷாவிடம் இடங்கள் முடிவு செய்யப்பட்டு விட்டதாகவும் இவ்வளவு கருத்துக்களையும் பரப்பியது யாரென்றால் அவர் கட்சி ஆதவர்ஜனாவே சொல்றாரே சார், இது எங்களுக்கு வந்து பேரம் நடந்துச்சு, அதெல்லாம் யார் பேரம் நடத்தினார்கள் என்று சொல்ல வேண்டும். அமித்ஷா பேரம் நடத்தினார் என்று சொல்லு. எங்களுடைய அதிமுகவிலிருந்து யாரும் பேரம் பேசவில்லை. அமித்ஷா பேரம் பேசினார் என்று சொல்லு, மறுநாள் கொக்கி போட்டு தூக்கி விடுவார். பேரம் பேசினால் தப்பித்து வந்து விடுவாயா? நீ டெல்லியில இருந்து பேசினாங்க அப்படின்னு பேசி இருந்தால் நீ தப்பித்து வந்து விடுவாயா? தெளிவாக நீ வெளிப்படையாக பேச வேண்டியதானே. கம்யூனிஸ்ட் கட்சியோடு பிஜேபி பேரம் பேசுமா? பேரம் பேசாது. ஏனென்றால் கம்யூனிஸ்டுகள் அடிப்படையிலேயே பிஜேபி எதிர்ப்பாளர்கள். காங்கிரஸோடு பேசுமா? பேசாது. பேசுவதாக யாரும் சொன்னாலும் அதை நம்ப மாட்டார்கள். அதுபோல் நீ இருக்க வேண்டும். இது கொள்கை எதிரி. இந்த நாட்டுக்கே மத ரீதியாக அரசியலை நடத்துகின்ற இவர்களை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இவர்களோடு கூட்டும் இல்லை, உறவும் இல்லை என்பதை நீ தெளிவாக சொல்லிக்கொண்டே வந்தால் உங்களோடு பேச வேண்டும் என்கின்ற வதந்தி கூட பரவாது. இப்போ ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு, அவர் இப்படி சொல்ல வேண்டிய தேவை என்ன சார்? அவர் என்ன பொறுப்பு? ரஜினியை பற்றி சொன்ன மாதிரி தான் பேசுவார். அவரெல்லாம் லாட்ரி சீட்டு வைக்கிற மனிதனை கொண்டா 2வது வைத்திருந்தால் ஒரு கட்சி விளங்குமா? லாட்ரி சீட்டும் பரிசு கொடுத்து லாட்ரி சீட்டு நடத்தினால் பரவாயில்லை. ஒரு 100 பேருக்கு பரிசு கிடைக்கும், ஒரு 900 பேருக்கு கிடைக்காது என்று. நாம் 10 பேருக்கு தான் கொடுப்பதே, பிறகு 90,000 பேருக்கு கொடுப்பது வெறிஞ்சிட்டு தான். இப்படி ஒரு படுத்தடியான லாட்டரி சீட்டு நடத்துகின்றவர் ஒரு மருமகனை கொண்டு போய் ஒரு கட்சியில் விடுகிறார், மகனை கொண்டு போய் புதுச்சேரியில் விடுகிறார். நீ என்ன இவ்வளவு வெறும் சீட்டு அடித்து பணம் வந்த காரணத்தினாலே உனக்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. அந்த அதிகாரத்திற்கு உன்னுடைய குடும்பம் முழுவதையும் கொண்டு போய் ஒவ்வொரு கட்சிகளிலே இணைக்கிறாய். இது என்ன கௌரவமான மனிதராக அவர்? நான் சொல்கிறேன், ஒரு லாட்ரி சீட்டு விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், இவர்களெல்லாம் அரசியலில், நான் சொல்லுவது புரிகிறதா? லாட்ரி சீட்டு விற்கிறவன், சாராயம் விற்கிறவன், இவர்களெல்லாம் சார் அவர் ஊழல் எதிர்ப்புலாம் பேசுகிறாரே சார். இல்லை, நான் சொல்வது கேளு. சாராயம் விற்கிறவன் 10 ரூபா பாட்டில் 10 ரூபாய்க்கு விற்றாலும் விற்கிறது சாராயம். அதே மாதிரி லாட்ரி சீட்டு விற்கிறவன் பூரா ஃப்ராடு பண்ணுறத லாட்ரி சீட்டு ஒரு பக்கம் இருக்கட்டும். லாட்ரி சீட்டு என்ன? மனிதனுடைய ஆசையின் மீது நீ குதிரை ஓட்டுகிறாய். இது நீங்களெல்லாம் அரசியலில் நாளைக்கு விஜய் முதலமைச்சராக வந்தால் ஆதவ அர்ஜுனா உள்துறை அமைச்சராக இருப்பார். விளங்குமா அந்த கட்சி? விளங்குமா? முதல்ல தமிழ்நாட்டுக்கு பரிசு சீட்டை கொண்டு வருவார்கள் என்பது இருக்கட்டும். தப்பாக பரிசு சீட்டு விற்று நீங்கள் அடித்த பணம் தானே. 500 கோடி போன தடவை திமுகவுக்கு கொடுத்தாய், 1200 கோடி பிஜேபிக்கு கொடுத்தாய், கணக்கால் கொடுத்தாய், இது வெளிவந்தது. அப்புறம் மம்தாவுக்கு கொடுத்தாய். நான் சொல்லுகிறேன், ஒரு தேர்தலுக்கு 7,000, 8,000, 10,000 கோடி உன்னால் இந்தியா முழுவதும் உள்ள கட்சிகளுக்கு கொடுக்க முடிகிறது என்று சொன்னால் நீ அடித்த சீட்டுகள் எவ்வளோ இருக்கும்? இது என்ன ஒரு முறைகேடான தொழிலை செய்து கொண்டு இவர்களெல்லாம் அரசியலில் முதன்மையில் இருக்கிறார்கள் என்பது அந்த கட்சிக்கு பலவீனம் என்பது விஜய்க்கு தெரியுமான்னு கேட்குறேன். என்ன தெரியும் அவருக்கு? யாரை வைத்திருக்கிறோம் பக்கத்தில்? லாட்டரி சீட்டு நடத்துகிற ஆளை வைத்திருக்கிறோம். இந்த பணம் அவர்களுக்கு எப்படி வந்தது? தப்பான வழியிலே வந்தது. இவர்களை கொண்டு போய் முன்னால் வைத்துக்கொண்டு நான் யோக்கியமாக அரசியல் நடத்துவேன், ஆட்சி நடத்துவேன் என்று சொன்னால் இவரை நான் பதவிக்கு விடமாட்டேன் என்று சொல்ல முடியுமானால்? இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. இவர்களாக உருவாக்கி கொள்ளுகின்ற கற்பனையான வதந்திகளிலே இவர்கள் தங்களுடைய அரசியலை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், மே மாதம் விஜயினுடைய அரசியல் என்ன என்பது விஜய்க்கு புரியும். மே மாதம் புரியும், தெளிவாக புரியும். ஏப்ரல் முடிந்துவிடும், மே மாதத்தில் தெளிந்துவிடும். இந்த போதை தெளிந்துவிடும். எல்லாவற்றிலும் நீ ரொம்ப ஊக்கமாக நடந்து கொள்கிறாயே. ஒரு பெண் மீது வருத்தப்பட்டு வாழ்க்கை போய்விட்டதே என்று சொன்னால் இன்னொரு பெண்ணை நான் கூட்டிக் கொண்டு திருமண வீட்டுக்கு போவேன். நீ என்ன கேட்பது? உலகம் என்ன என்னை சொல்வது? எனக்கு தெரியும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் பார்த்துக்கொள்வேன். அது உங்கள் ஃப்ரெண்டு அதையும் கேட்குறீங்கன்றாங்க எல்லாரும். எல்லாம் அவர் சொல்ல வந்த செய்தி என்ன? அந்த பெண் சொன்னதற்கு பதில் சொல்லுகிறார்.
எதை நீ வெளியே சொன்னால் வழக்கு போட்டால் நான் அஞ்சி விடுவேன் என்று நினைக்கிறாயோ அதற்கு நான் அஞ்ச மாட்டேன் என்ற செய்தியை இவர் அனுப்புகிறார். இதெல்லாம் பொது வாழ்க்கைக்கு உரிய நெறிமுறைகள் இல்லை. இப்போ அந்த இடத்துல வேற யாரையாச்சும் கூட்டு வந்தாலும் அப்படிதான் பேசுவீங்களா? ஒரு ஃப்ரெண்டை கூட்டு வரார், நீங்க ஏன் எல்லாத்தையும் தப்பா பேசுறீங்க? அது அந்த பெண்மணி சொல்லுகிறார், நான் நாகரிகங்கிறதி அந்த பெயரை சொல்லவில்லை என்று சொல்லுகிறார். அவங்களோட மனைவி சொல்றாங்க. அது சொல்லுகிறார், நாகரிகங்கிறதி சொல்லவில்லை, அதை தேவைப்பட்டால் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன் அதற்கு இல்லை நான் என்னோடு சேர்ந்து வாழ்ந்தவள் என்னுடைய மக்களுக்கு தாய், ஆகவே அதை எப்படி ஒழுங்குபடுத்திக் கொள்வது என்று எனக்கு தெரியும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், மீண்டும் அவளும் நானும் சேர்ந்து வாக்கு கேட்ப வருவோம் என்று சொன்னால் அதில் மதிப்புண்டு. உன்னுடைய மக்களுக்கு தாய், உன்னோடு 20 ஆண்டுகள் வாழ்ந்தவள், உன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பமாக இருந்து பராமரித்தவள், ஏதோ உன்னுடைய பலவீனங்களின் காரணமாக அதை அந்த பெண் தான் சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனங்களின் காரணமாக இவையெல்லாம் நேரிட்டு இருந்தால். நான் சொல்லுகிறேன், பலவீனங்கள் எல்லாருக்கும் இருந்திருக்கின்றன, அவருக்கு இல்லையா இவருக்கு இல்லையா என்று சொல்லுவேன், எல்லாருக்கும் பலவீனங்கள். கிளின்டனுக்கு இருந்தது. வருத்தம் தெரிவித்து மனைவியோடு சேர்ந்தாரே தவிர அந்த பெண் ஏற்றுக்கொண்டார். வருத்தம் தெரிவித்து நடந்து முடிந்து விட்டது. இப்போ இதுக்கு என்ன சொல்றாங்க, அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏன் அமுக்கு நுழைக்க? என்ன தனிப்பட்ட வாழ்க்கை, என்ன தனிப்பட்ட வாழ்க்கை? ஏங்க குடும்பத்தையெல்லாம் சேர்த்து விட்டு தனிப்பட்ட குடும்பம் என்பது பொது அமைப்பு. அப்புறம் நாட்டில் ஒரு பெண்ணும் ஒருத்தனையும் மணந்து கொள்ள மாட்டாள். வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கிடைக்கிறது என்று தான் கையை பிடிக்கிறாள். கபவு கை நெகிழாமல் என்று சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி இருக்கும். பிடித்த பிடி விடாமல் என்று அதுக்கு பொருள். புரியுதா அவனுக்கு? பிடித்த பிடியை விடாமல், அவளை அன்றைக்கு கைப்பிடித்தால் அந்த பிடி எப்பொழுது விடும் என்றால் பிணமாக போகின்ற போது தான் அந்த பிடி விடும். அது ஏன் தலைமாட்டில் உட்கார்ந்து அழுகிறவள் அவள், இந்த குடும்பத்தை பேணுகிறவள். ஒரு குடும்ப அமைப்பு தான் தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் நாகரிகம். ஏதோ 10 பேர் கனிமொழி எப்படி இருப்பார், கருணாநிதி எப்படி இருப்பார், இவர்கள் இப்படி இருப்பார்கள் என்பதற்கு இவர்களா முன்மாதிரி? அதை நியாயப்படுத்துவதற்கு வேறு ஏன் முயலுகிறீர்கள் என்று நான் கேட்கின்றேன். குடும்ப அமைப்பு இல்லாவிட்டால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிதறி போய்விடும். புரியுதா? பெண்ணினுடைய வாழ்க்கை சிதறி போய்விடும். பெண் உரிமை இல்லை அது. பெண்ணை சவக்குழிக்கு அனுப்புகின்ற என்னதான் இருந்தாலும் பெண்ணுக்கு அந்த பாதுகாப்பு போய்விடும். அவள் தான் இயல்பாக தாயாகவே இருக்கின்றவள். குடும்பத்தினுடைய அச்சாணி அவள் தான். அதனால் திருவள்ளுவர் சொல்வார், அவள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு துணை என்று சொல்லவில்லை, வாழ்க்கை முழுவதற்கும் துணை என்று சொல்லுகிறார். மனைவிக்கு எத்தனை பெயர்கள் தமிழில் இருக்கின்றன. வள்ளுவன் கொடுத்த பெயர் வாழ்க்கை துணை. ஏனென்றால் வாழ்க்கை முழுவதற்கும் துணையானவள் ஒருத்தி தான். நண்பன் இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, ஆத்தாள் இல்லை, அப்பன் இல்லை, இந்த நாட்டின் குடியரசுத் தலைவரும் இல்லை, யாரும் இல்லை. மனைவி ஒருத்தி தான் வாழ்க்கை முழுவதற்கும் துணை. அவர் ஒர்த்தே இல்லைன்றாரு. அவர் ஒர்த் இல்லைன்றாரு. அப்புறம் என்ன பண்ணுறது? அதான் உன்னுடைய இந்த மாதிரி நாகரிகம் நீ முதலமைச்சரான பிறகு நாடு முழுவதும் பரவினால் அது நாடு நாசமாகி போய்விடும். இதையெல்லாம் நியாயப்படுத்த முயலக்கூடாது. நான் சொல்லுகிறேன், நடந்து முடிந்து விட்ட தவறை உணர்வது என்பது சரியானது. நான் தவறு நடந்தது பிழை என்று சொல்லவில்லை, நடந்து விட்டது. நம்மை மீறி எத்தனையோ தவறுகள் நடக்கின்றன. அந்த தவறை நாம் சரி செய்து கொள்ள முயல வேண்டுமே தவிர அதை நியாயப்படுத்தி நான் கூட்டி கொண்டு வந்து காட்டுகிறேன் பார், நான் அதை இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன வார்த்தை சொன்னார் அவர்? ஒர்த்து இல்லை. ஒர்த்து இல்லை. ஒர்த்து கட்டின பொண்டாட்டியே நமக்கு சாதாரண ஒர்த்து இல்லைன்னா அப்புறம் உலகத்தில் எதுதான் ஒர்த்து? எதுதான் ஒர்த்து? என்ன அது? அதாவது துயரத்தில் பாதியை மேற்கொள்ளுகிறவள் அவள். துயரத்தில் முழுவதும் இவனுடைய ஏற்றத்தில் ஏறுவாள், இவனுடைய இரக்கத்தில் இறங்குவாள். இவன் சாகின்ற போது முழுமையாக வாழ்க்கையை இழந்து விடுகிறவள் பெண் தான். தலைமாட்டில் உட்காந்து அழுகிறவாக தான். ஏன்னா அவளுக்கு தான் வாழ்க்கை போய்விட்டது. புரியுதா அவனுக்கு? அதையெல்லாம் விட்டு சும்மா கனிமொழி, நம்முடைய கருணாநிதி மகள் கனிமொழி, விஜய் இவர்களுக்கெல்லாம் இவர்கள் போதிக்கின்ற ஒழுக்கம் நாட்டினுடைய ஒழுக்கமானால் வீதியில் ஒரு பெண்ணு நடக்க முடியாது.